உங்களுக்கு யார் வேணும்? ராஜு இருக்கானம்மா. 10 மணிக்கு என்ன இங்க வர சொன்னா, அதான் வந்தேன். அப்படியா? இன்னும் வரல, ஆனா கண்டிப்பா வந்துருவாரு. அப்படின்னா நான் வெளியே இருக்கேன், வந்ததும் வரேன். ஏன் வெளியே? உள்ள வந்து உட்காருங்களேன். உட்காருங்க. நம்ம வண்டி ஏறி அங்க நிறுத்தாதீங்க. நம்ம ஆளுங்க உஷாரா இருக்க சொல்லுங்க. வந்துடுறேன். ஓகே சார். மஞ்சு, try and bring me Kabir. Okay, boss. Wait, there's a knife. There's a knife up there. ஏய், என்ன மட்டும் வர சொல்லிட்டு நீ மட்டும் என்ன உள்ள குளிக்கிறது? நானும் உள்ள வரட்டுமா? ஏய், என்ன வெக்கமா? பரவாயில்ல, நானும் உள்ள வரேன். ஹலோ. ஓகே மஞ்சு, நான் கிளம்புறேன். இந்த ஏரியாவில் போலீஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு போன் வந்தது. உடனே நான் இந்த ஏரியா விட்டு போயாகணும். வரட்டுமா? ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் திறந்து போட்டு போயிருக்கேன். நாலு பேர் இங்க இருங்க. நீங்க வாங்க.
பாட்டி, இந்த பிளாட்டுக்கு பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? தெரியாதுப்பா. கேட்ட லாக் பண்ணுங்க. கிளம்பியா? அடிச்சுட்டா. கண்ணாடி வாங்க. நீ எப்போ வந்த? நான் இன்னைக்கு எங்கேயுமே போகலையே. பட் நான் போனேன். ஒரு மர்டரை பார்த்தேன். எங்க? ஜெம் ஃபிளாட்ஸ். லிஃப்ட் ஒர்க் பண்ணலனா பைப்ல கூட இறங்கி வர மாதிரி வசதியா இருக்குமே அந்த ஃபிளாட்ஸ். நீங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்கீங்க. யாரை கொலை பண்ணிட்டாங்க? உங்க அப்பாவை கொலை பண்ணாங்களே, அதுல ஒருத்தன். யாரு? அன்னைக்கு போட்டோல பார்க்கல ஒருத்தன் ஒத்துக்கிட்டேன். எங்க அப்பாவை கொலை பண்ணது அவன் இல்லையே. என்ன எதுக்குமே ஷாக் ஆக மாட்டியா? ஷாக்கா? எங்க அப்பா செத்ததுதான் எனக்கு கடைசி ஷாக். பாம்பாட்டிக்கு பாம்புல தான் சாவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சட்டத்தை கையில் எடுத்தவங்களுக்கும். இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நோ ரீசன், ஜஸ்ட் லைக் தட். சாட்சி இல்லாம கொலை பண்ணிட்டா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்னு யாரோ பிரில்லியன்ட்டா செஞ்சிருக்காங்க. வாட்ச்மேன் விழிப்போட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்ன அர்த்தத்துல சொல்ற? நோ ரீசன், ஜஸ்ட் லைக் தட். உங்க டிபார்ட்மெண்ட்டும் சட்டத்தை நம்பி தூங்குனா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆனா விழிச்சுக்கிட்டா விபரீதம் ஆயிடும். யாருக்கு? லுக் பிரபா, நான் உன்னோட வெல்விஷரா சொல்றேன். வேண்டாம், சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் யாருமே முழுசா தப்பிச்சிட முடியாது. வாட்ச் அவுட் அண்ட் பெட்டர் பி கேர்ஃபுல். நம்மால ஒரு பொட்டச்சு கொலை பண்ணிருக்கா? வெக்கமா இல்ல? எப்படி அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டா சொல்ற? கனவுல பூசாரி வந்த சொன்னார். டேய், நான் தான் சொல்றேன்ல, சாட்சியை நமக்கு சாவு பண்ணி எடுக்க கூடாது. இத பார், அந்த பொண்ணு நம்மள பிடிச்ச சிஐடி விஜயும் உயிரோடு இருக்க கூடாது. ரெண்டு பணத்தையும் ஏன் கண்ணால பார்க்கணும். இந்த காரியத்தை நீ செய்றியா இல்ல நான் செய்யவா? இல்ல, நானே செய்றேன். ஐயோ வாடன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன். வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன். ஆனா ஒரு வேலை இருக்கே. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதை நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு. நான் வேற எல்லாம் பாத்துக்கிறது. பாத்துக்க போ. என்னடா, நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்க. இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். வணக்கம் சார்.
உங்களை தொந்தரவு பண்ணக்கு மன்னிச்சிருங்க. நீ யாரு? சொல்றேன் சார். உங்ககிட்ட இருந்து 3 பேர் தப்பிச்சுட்டு போனாங்கல்ல, அதுல ஒருத்தன் நிரந்தரமா தப்பிச்சிட்டான். அவனை விடுங்க. இன்னொருத்தங்க கிளப்ல ஜாலியா இருக்கான். உடனே வந்தீங்கன்னா அவனை சீக்கிரம் பிடிச்சிடலாம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானும் அவங்களால பாதிக்கப்பட்டவன். யாரும் அசையாதீங்க. Come on, round up. சார் அவனை காணு சார். அவன் தப்பிச்சான் சார். மெயின் டோர் க்ளோஸ் பண்ணு. சர்ச். சரியான நேரத்துல நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். யார் நீங்க? ஹலோ, நீங்க தேடிட்டு இருக்கிற கைதி வெளியில இருக்கான், வந்து பிடிச்சுக்கங்க.
எப்ப வந்தீங்க? எப்ப வந்தீங்க நான் கேட்டேன். இப்பதான். நீங்க எப்ப வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். பேக்கெட் வழியா? என்ன ஆச்சரியமா இருக்கா? எகிரி குதிச்சு வந்தேன். எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? நினைச்சத உடனே சாதிச்சிடணும். இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஆமா, எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? ஷாப்பிங். வர வழியில ஒரு மர்டர் பார்த்தேன். யாரு தெரியுமா கொலை பண்ணிருக்காங்க? எங்க அப்பாவை கொலை பண்ணவங்க இவங்களான்னு கேட்டு 5 பேரோட போட்டோகிராஃப்ஸ் காமிச்சிங்களே, அந்த 5 பேர்ல ஒருத்தன். உயரமா நீ செல்லாதவன். அப்புறம் சொல்லு. நீ லேட்டா வந்து ரீசன் சொன்னியே, ரொம்ப சில்லியா இருக்கு. நீங்க திருட்டுத்தனமா உள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே, அதுவும் சில்லியா தான் இருக்கு. இப்போ தெரிஞ்சுதா? நமக்கு பெருசா தெரியறதெல்லாம் எதிராளிக்கு சில்லியா தான் தெரியும். எங்க அப்பாவோட டெத் கூட உங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சதா? நான் அதை சொல்லல, அதோட ரியாக்ஷன். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆனா சந்தேகமா இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கா? 2 பேருக்கும். உண்மை இல்ல. அதை நீ சொல்லக்கூடாது. ஏன்? என்னால் நிரூபிக்க முடியும். சாட்சி? நாட் நெசசரி. ரெட் ஹேண்டட் அப்படிப்பேன். அப்படிதான் மந்திரி தம்பி பிரதிபையும் பிடிச்சிங்க. என்ன ஆச்சு? இப்ப நீங்க உள்ள வந்தீங்களே, அதே வழியா தான் சட்டமும் வெளியே போயிடுச்சு. பேக்கெட். சட்டத்தை அறகுறையா கத்துக்கிட்டு எதையும் சாதிக்கலாம் நினைக்கிறியா? எதையும் இல்ல, நினைச்சதை மட்டும்தான். அதே சட்டத்தால நான் நினைக்கிறத நடத்தி காட்டுறேன். இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தேவையில்லாத விஷயம். கொலையாளிய, ஐ மீன் கொலைகாரிய கண்டிப்பா பிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட். Thank you.